இதுதானப்பா மணியனின் வீடு. மணியண்ணின் வீடை நாங்கள் கவர் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா, அது கொஞ்சம் மணியண்ணியை நாங்கள் சரியான முறையில் ஆளை எங்களோட கைக்கு எடுத்துட்டோம்டா இந்த ஏரியா ஃபுல்லா கிராமத்தின் ஃபுல்லா மணியண்ணைக்கு நல்ல சப்போர்ட் தான். அப்ப அவர் எங்களுக்கு எடுத்து தருவார். மணியண்ணையோட கதைக்கிறதுலான் இருக்கு விஷயம். அதாவது நாங்கள் பேசின மாதிரி நாங்கள் நடப்போம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாங்கள் இப்ப இன்னொன்று சொல்லுங்க. அப்போ இப்ப என்னன்னு சொன்னா, நாங்கள் நாங்கள் இப்ப எலெக்ஷனுக்கு வாக்கு கேட்கறதுதான் இப்ப போய்கொண்டு இருக்கிறோம். எங்கட சின்னம் என்ன சொல்லுங்க பாப்போம்? கண்ணாடி. கண்ணாடி சின்னம். சரிதானே? கண்ணாடி தான் சின்னம். இதை விளக்கமா அவர்ல நிறைய நம்பிக்கை இருக்கு. அவரை பிடிச்ச மாட்டாதான் நாங்க சனத்தை கவர்றோம். சரி சரி. அப்ப நாங்க முதல் மணியனை விட்டான்னு போவோம். இப்போ மணியனை விட்டு மணியனே சந்திப்போமா நிக்கிறத பார்ப்போம். வாங்க அடுத்த வீடு தானே. அதுவல்ல சிக்கல் வராது சின்ன தம்பி. எனக்கு என்னென்னா அந்த சின்ன பிள்ளைகள பிரச்சனையில தான் கொஞ்சம் பார்ப்போம் பார்த்துட்டு இப்போ எப்படி எலெக்ஷன்காரன் பெறுவாங்க தானே அவரோட கதைப்போம். இப்போ எப்படி உருப்படி இல்லாத கேட்க தானே போகிறோம். மணியண்ணி சந்திச்சு போட்டு அங்கால போவோம். காசியா நாட்டு தானே. மணியண்ண அது என்ன யார் தம்பி? இங்கெல்லாம் வாங்க நான் இங்கே வெளியிலான் இருக்கேன். வாங்கோ. தம்பியை வாங்க வாங்க தம்பியை வாங்கோ. கணக்கா சரியான என்ன மாதிரிக்கா சின்ன தம்பி அதில் கதிரையை கடத்து போட்டு வாங்க. எங்க தூரா போய் வரீங்களோ? மணியன்னைக்கு எங்களுக்கு தெரியுதானே? ஓ தெரியுதோ. வணக்கம் இருங்க உட்காருங்க. தெரியுதானே எங்களை? உங்களை இவருக்கு நல்லா தெரியும். மணியண்ணே எங்கடையால் தானே. மணியண்ணே நாங்கள் அந்த காலத்துல அவரை தெரியும். இப்ப என்ன சின்னத்துல ரங்கி இருக்கிறீங்க? நாங்கள் என்ன இந்த ஒரு தரம் கேட்காத ஒரு சின்னமா பார்த்து கண்ணாடி சின்னத்துல ரங்கி இருக்கேன்னு சொன்னால் தெளிவான உறுதியான வாக்க கொடுத்து தெளிவான இந்த கண்ணாடிய மாதிரி சொல்றது உண்டு செய்யறது உண்டு இல்லை. சொல்றதான் செய்வோம். எங்களால் செய்ய போறதான் நாங்க சொல்லுவோம். எங்களோட சேவைகள் ஃபுல்லா மக்களுக்கு போய் சேரும். நல்லது செய்ய போறீங்க. நல்லது. இந்த முறை நாங்கள் நல்லது செய்யறதால் நீங்கள் எங்களை முன்னுக்கு கொண்டு வந்து விடுவோம். இல்லை அது நாங்கள் கொண்டு வந்து முன்னுக்கு விடலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன செய்யறதா உத்தேசப்பட்டிருக்கு? பேர் இது வட்டாரம் தானே? இப்போ வட்டாரம் உங்களுக்கு எனக்கு குடும்பங்கள் உங்களுக்கு வராது. அப்போ உங்களுக்கு என்ன உங்களோட மனப்பான்மையின்படி உங்களோட கோட்பாடு என்ன? உங்களோட என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அப்போ அந்த நாங்கள் இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு முதல் உரிமையை முன்னுக்கு கொடுத்து அவையிலே இல்லையானே ஒரு லிமிட்டுக்கு கொண்டு வரணும். மற்ற இந்த பிள்ளைகள படிப்புகள் எங்களுக்கு முக்கியம். கல்வி சிறுவர்கள கல்விகள் இருக்கல்லோ கொடுக்க வேண்டியதில் கொடுத்து புத்தகங்கள் கோப்பிகளை நாங்கள் இலவசமாக கொடுக்கணும். உதவியல் தேவையா கிடக்கு. இதுதான் முக்கியம். இதை நாங்க கொடுத்தோம் என்று சொல்லி சொன்னாதான் மக்கள்கிட்ட நாங்கள் நல்ல ஒரு இதை எதிர்பார்க்க முடியும். இல்லை அது சரி, அதெல்லாம் சரி தம்பி. இப்போ நான் இப்போ கேட்குறேன்ட்டு நீங்கள் எங்கப்பா மக்கள் கஷ்டப்பட்டிருக்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கு. முழு பலமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வட்டார தேர்தல் தானே. இதுக்குள்ளால நாங்கள் இதால எங்களுக்கு மேலே இருக்கிறவற்றை நாங்கள் இதுகளை சொல்லி கதைச்சிட்டோம். நாங்கள் வட்டார ரீதியான இதுகளில் எங்களால் செய்யக்கூடியதுகளை நாங்கள் செய்வோம். சும்மா நாங்கள் உதத்தான் நான் இப்போ கேட்க வரேன்னு சொன்னா, இப்போ வட்டார ரீதியாக நீங்கள் கேட்குறது சரி. வட்டாரத்தில் நீங்கள் வெண்டால் என்ன செய்ய போறோம்னா சொல்றீங்க. அதைத்தான் நான் கேட்குறேன். இப்போ கஷ்டப்பட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? கட்டாயம் நாங்கள் சும்மா அதத்தாரம் காசு தாரம் அப்படியெல்லாம் கதைக்க நாங்கள் வரையில். அவர் கஷ்டப்பட்டு ஒரு வட்டாரத்தில் ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு போயிருக்கு. அந்த குடும்பத்தில் உழைக்கிற ஆம்பளைகள் இருப்பினும் அவையில் வேலை இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் படிச்சிருக்கு. பட்டதாரி பிள்ளைகளுக்கு கூட வேலை இல்லை. அவர் இந்த பட்டதாரி பிள்ளைகளுக்குரிய வேலையிலையும் கொடுத்து மற்ற அந்த அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த கஷ்டங்களால வேலை இல்லாம இருக்கிறவையை நாங்கள் கிளஞ்செடுத்து அவைகளுக்குரிய வேலையில கொடுத்து நாங்கள் ஒரு மீட்டிங் கொண்டு போடையில எங்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பட்டியல் வச்சிருக்கிறோம். மக்களுக்கு என்னென்ன செய்ய போறோம்ன்றதை வச்சிருக்கிறோம். எங்கிற பெரிய இதெல்லாம் கதைச்சு நாங்கள் எல்லாம் அதை கொடுத்துருக்குறோம். மணியன் என்று சொல்ல இந்த ஊராக்கள் நீங்கள் அவரை ஏமாத்தாம அதுக்குரிய இதுல நாங்கள் மணியனை ஏமாத்தினால் மணியனை மக்கள் ஏமாத்தின மாதிரி. நான் இப்ப இதுல சொல்ல வர என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் வட்டாரம் என்று சொன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சனம் தானே. இப்ப நல்ல ஒரு தருணத்துல கூட ஜனசமூக தலைவரும் இருக்கிறபடியெல்லாம் இந்த விஷயத்த கதைக்கவா. கிராம உத்தியோகத்தர் இருக்கிறார், அவர் அரசாங்க உத்தியோகத்தர் அவர் இருக்கிறார். அப்ப நீங்க 3 பேரும் சேர்ந்தால் இப்ப பாருங்க, இப்ப எங்கட நாட்டுல நடக்கிற பூத வஸ்து பிரச்சனை, திருட்டு பிரச்சனை, இப்ப
இளைஞர்களை நாங்கள் விளம்பி ஊக்குவிக்கணும். கொண்டு அவையில இதுகளுக்கு ரக்கணும் கரெக்ட். உங்களோட திட்டங்களும் உங்களோட செயல்பாடுகளும் நான் ஊருக்கு இருக்கிறேன்னா நான் பார்த்து கொண்டு வரேன். நீங்கள் சரியான முறையில் இந்த சனசமூகத்தை கொண்டு போகணும். உங்களோட நல்ல மனம் இளைஞர்களை கொண்டு வரணும். அப்ப நீங்கள் சரியான முறையை வழிகாட்டி கொண்டு வந்து சரியான முறையை வழிகாட்டி கொண்டு வந்துட்டீர்கள் தானே. அப்ப இதையே இளைஞர்கள் பின்பற்றுவார். ஒவ்வொரு வேட்பாளர் சரி தலைவர் சரி ஒவ்வொருத்தரும் முன் வந்து உடனடியாக அந்த கிராம வச்சிருக்கக்குள்ள ஒரு குடும்பம் தான் உடனடியாக அந்த பிரச்சனை நீங்க இது நாங்கள் எலெக்ஷனுக்கே வாரம் அடுத்த முறை கண்டா ஆளை காண கிடைக்கும். பொதுவாக நாங்கள் எங்களுக்குள்ள காய்ச்சிக்கொள்வோம். இவ்வளவு காலமும் லட்சம் கேட்டவன் இருக்கிறான், சொல்லி இருக்கிறான், சொன்னவன செய்தவனும் இருக்கிறான், இரவாசி செய்யாதவனா போனவனும் இருக்கிறான். அப்ப நீங்கள் எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் செய்யணும் என்னன்னு சொன்னா எங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையை வச்சு எங்களை இந்த இடத்துல எங்களை இருக்க நிறுத்தி விடும். எனக்கு நாங்கள் கண்மூடுறதுக்குள்ள எங்களோட சமுதாயம் சரியா இருக்கும். இப்ப நாங்க உங்களோட நாட்டை கேட்கல, எங்களுக்கு நாடு வேண்டாம். எங்களுக்கு நாடு நாட்டில் இருக்கிற மக்கள் சீரான முறையில் ஒழுக்கமா இருந்து கலாச்சாரம் பின்பற்றி கலாச்சாரங்கள் கிடாமங்கிற ஜனங்கள் வாழுமா இருந்தால் நாங்கள் எங்கேயோ உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தர நாங்கள் ரெடி. ஆனா இதுதான் எங்களுக்கு கோட்பாடு. அதான் எங்களை ஒரு முறை நீங்க நிறுத்தி பாருங்கள். நாங்கள் எங்களுக்கு சரியான ஒரு இதை கொடுத்து பலத்தை கொடுத்து நிறுத்தி பாருங்கள். நாங்கள் சொல்றதை செய்ய தவறினால் மக்களோட கையில இல்லாம இருக்கு. நாங்கள் மேல போறதும் கீழே வர்றதும் மக்கள் கையிலான் இருக்கு. அது எனக்கு தெரியும். காரணம் ஒரு மீட்டிங்ல இருந்தான்னு சொன்னா ஒருதான் நல்லது செய்ய போறான் அடுத்தவங்க கூட போறான். ஏன் அந்த பாடு என்ன சொன்னது எங்களுக்கு கிராமத்துக்கு ஒருதான் நன்மையா ஒருதான் செய்ய போறான்டா விடுங்கோ. அது இந்த இவன் செய்தாலும் எல்லாம் உண்டுதான். அதே மாதிரி தான் இந்த கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காண்டித்தான் நான் இந்த கண்ணாடியை நான் இங்க சின்னமா எடுத்தேன். ஏன்னு சொன்னா கண்ணாடியை போட்டா கண் கிளியர் ஆகிற மாதிரி நாங்க இந்த கண்ணாடி சின்னத்துல நாங்க ஜெயிச்சோம்னு சொன்னா மக்களோட பிரச்சனை இல்லாம கிளியராம். சரி தெளிவான வேற மாதிரி எங்கட கண்ணாடி சின்னத்துல நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றுவோம். அப்ப நாங்கள் சென்று வாரோம். நாங்க நல்லதையே செய்வோம், நல்லதையே பெறுவோம், நன்மையே நடக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவ்வளவுதான். இதை எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களோட கட்சியில இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சொல்லுங்க. ஒவ்வொரு கிராமத்திலே நல்லது செய்யணும். எங்கட கிராமத்துக்கு மட்டும் இல்லை, எங்கட கிராமத்தோட சேர்ந்து எங்கட ஊரும் செய்யக்கூடிய நாடும் அவ்வளவுதான் முன்னுக்கு கொண்டு வரதான் எங்க இளைஞராகி எங்கட பொறுப்பு. சரி தம்பி போட்டு சரி நாங்க சென்று வரோம். சந்தோஷம். கண்டிப்பா. என்ன எல்லாம் சொல்லிப்பட போறாங்களோ எல்லாம் செய்வாங்க போலாம் கிடாக்கு. அதான் இவங்க கொஞ்சம் தெரியும் இவங்களை தெரியும் இவங்க கொஞ்சம் இளமட்டமான பொடியல்லானே. மற்றது இவங்கட தேவைப்பட நல்ல புள்ளியர் எனக்கு உங்களை தெரியும். ஆனால் இந்த மெனம் ஒரு அளவுல சொல்றாங்க இப்படிதான் தெரியாது. எப்படி தேர்தல் அப்படி பண்ணிட்டு வரையக்குள்ள ஒரு தரம் கொடுத்துனா நான் எல்லாரையும் சந்தேகப்படவும் கூடாது. ஆனால் ஏமாத்தினால் ஏமாத்துறது தான் கூடாது. என்ன மக்களோட சாவங்கள் அதான் நம்ம கொஞ்சம் செய்யக்கூடிய பொடியுமே கிடாக்குது. மற்ற சின்ன தம்பி டீச்சர் மற்ற சம்பளத்துக்கு நாங்கள் பொடியோட கதை பண்ணேன். பொடியோட கதைச்சு மாதம் எல்லாத்தையும் உண்ட விட்ட மாதம் ஒவ்வொரு அதுதான் நான் சொல்றேன். இல்ல எங்கட பிள்ளைல நாங்க பெருத்தக்கூடாது. இப்ப நாங்க செய்யற கூட எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதுவும் பாவங்க கேட்டு தாங்கள் பொருட்படுத்தாலும் இல்ல இவங்க செய்யக்கூடிய பொடிமா செய்வாங்க. செய்யலாம், வடிவா செய்யலாம். லட்சம் கேட்டு இப்ப என்ன சொல்றது, இப்ப ஒரு பகுதியே இவ என்ன தங்கட சம்பளத்துல கொடுக்க போயிடும் இல்லையே. ஒரு பகுதியோ ஒதுக்கி கிராமத்துக்குள்ள ஒரு 500 குடும்பமோ 400 குடும்பமோ அவ்வளோத்தையும் தான் வாழ வைக்க போயிடும். அப்புறம் என்ன 400 குடும்பம் கஷ்டப்பட்டு இல்லையே, ஒரு 100 குடும்பம் 150 குடும்பம் இதாத்தினா ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நாளைக்கு என்னட்ட வேற தேவை தினமே சொல்லு அண்ணன் நீங்கள் இதுல நில்லும் கொண்டு இவைக்கு சொல்லி தான் வளரும். மழையும் ஓஞ்சின்ன தம்பி அதான் காலங்களை மாறிக்கொண்டு ஓஞ்சின் தம்பி. வணக்கம் ரோலே. எங்கட நிகழ்வு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க, பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்க. ஓகே பாய்.